யார் என்ன பதில் கொடுக்க முடியுமா நீங்க கொடுக்கலாம். பட் இது வந்து மெதுவா நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா இது வந்து ஒரு அருமையான ஆலோசனை இருந்துச்சு ஒரு சகோதரர்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். சகோதரி பில்பெட் ராணி தான் இல்லைங்களா? இருக்கிறேன் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். குட் ஈவினிங் சிஸ்டர். இப்போ முதலாம் வால்யூம் 2ஆம் அதிகாரம் 2nd சாப்டர் தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் சிஸ்டர். அந்த தலைப்பு தமிழ்ல சொல்லிட்டு பேஜ் நம்பர் சொல்லிட்டு நீங்க தொடரலாம். தேங்க்யூ பிரதர். அத்தியாயம் 2 பக்கம் 33 ஒரு சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர். வாசிக்க வேண்டிய பேரா ஃபர்ஸ்ட் பேரா. தேவ வெளிப்படுத்தலின்றி மனிதனை சிருஷ்டிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தால் வரப்போகிறவற்றை அறிய விரும்பும் சுவாபத்தோடு மனிதனை சிருஷ்டிப்பது நல்லது அல்லவென்று தேவ ஞானம் சொல்லி இருக்கும். மேலும் அவன் வீண் சந்தேகங்களினாலும் பயத்தினாலும் அறியாமையினாலும் குழம்பி வருந்தாதபடிக்கு அவனுக்கு யூகிக்கும் அல்லது யோசிக்கும் சக்தி குறைக்கப்பட வேண்டும் என்று தேவ ஞானமும் நீதியும் வற்புறுத்தி இருக்கும். அதனிமித்தம் தேவ வல்லமையானது அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலேயே மனிதனை படைத்திருக்கும். தேவ குணலட்சணங்களுக்கு ஏற்றபடி உண்மையிலேயே தெய்வீக திட்டங்களின் வெளிப்பாடுகளை போற்றக்கூடிய சக்தி உடையவனாக மனிதன் இருப்பதால் ஏற்ற சமயங்களில் தேவன் அவனுக்கு தம் ஞானத்துக்கு ஏற்றபடி அதை பற்றி முழுமையாக அறிவியாதிருப்பினும் மேற்கண்ட பல்வேறு காரணங்கள் மூலம் அதை போன்ற ஒரு தேவ வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் உண்டு. இங்க நிக்கலாம் சிஸ்டர். ஏன்னா இது பெரிய பேராகிராஃப். சரி. அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, இந்த 2வது சாப்டர்ல தேவன் இருக்கிறார் என்கிற நிரூபணம், எவிடன்ஸ், அந்த விஷயத்தை பார்க்கும்போது பிரதர் வந்து இந்த சாப்டர்ல வந்து இயற்கை ஒரு பக்கம் காமிக்கிறார். இயற்கையோடு இருக்கிற பலவிதமான சிருஷ்டிகள், அப்புறமா இயற்கை மட்டும் இல்ல, நம்ம பார்க்கிறோம் அனைத்து விதமான இருக்கிற பூமியில இருக்கிற சிருஷ்டிகள், வானத்துல இருக்கிற சிருஷ்டிகள், அந்த அந்த வானம் மற்றும் பூமியுடைய சிருஷ்டிகளோடு இருக்கிற ஒழுங்கு, ஜாதி ஜாதியா எப்படி தேவன் சிருஷ்டிக்கிறார், அந்த ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி மாற முடியாது, பிரயாசம் பண்ணிட்டு இருந்தா கூட அது விஷயம் வந்து நடக்கிறது இல்ல. அநேக விதமான ஒழுங்கின் முறை வந்து காணப்படுது வானத்துல மற்றும் பூமியில. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது அப்படியே உண்டாக்கப்படல. ஒரு புத்தியுள்ள காரணம், ஒரு தேவன் இருந்திருக்கணும். இது எல்லாமே சொல்லி தருது. இது மட்டும் இல்ல, இப்போ மனுஷனே தேவன் எப்படி உண்டாக்கியிருக்கிறார்னா அவருடைய சாயல், அவருடைய ரூபத்துல. மனுஷனுடைய மனசுக்குள்ளவே அநேக கேள்விகள் உண்டாக்குது. அவங்க அனைத்த வகையில வந்து தேடின்னு இருக்கிறாங்க காரணங்கள். எதுக்கு இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்கு, எதுக்கு மனுஷன் இப்படி இருக்கு, யார் நம்மளை சிருஷ்டித்தார், இப்படி எல்லாம் வந்து மனுஷனுக்குள்ளவே அந்த புரியிற தன்மை கொடுக்கும்போது, விசாரிக்கிற தன்மை கொடுக்கும்போது கண்டிப்பா தேவன் அவர் வெளிப்படணும். அவர் பக்கத்துல இருந்து ஒரு வெளிப்பாடு அவர் பத்தி இந்த விஷயத்தை வந்து இங்க நாங்க பார்க்கிறோம். தெய்வீக அன்பு, தெய்வீக நீதி மற்றும் தெய்வீக ஞானம், அது எப்படி அது வெளிப்படணும், எப்போ அது வெளிப்படணும், எவ்வளவு அது வெளிப்படணும், அவர் தான் அந்த முடிவு எடுக்கிறார். இப்போ யார்கிட்ட ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா நீங்க இப்ப தெரிவிக்கலாம்.
தொடரலாமா அடுத்து? சரி, தொடர்ச்சி பண்ணலாம் சிஸ்டர். ஆ, பக்கம் 33 லாஸ்ட்ல இருந்து 5வது லைன்ல. அது மட்டுமல்ல, இன்னும் உள்ள பொதுவான சிருஷ்டிகளில் உள்ள ஒழுங்கையும் இசைவையும் நோக்கும்போது, உதாரணமாக வானத்திலுள்ள கோலங்களையும் அமைப்புகளையும் அவைகள் கடைபிடிக்கும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் நோக்கும் போதும், பூமி அதிர்ச்சிகள் புயல் போன்ற சில குறைபாடுகளையும் காணும் போதும், இவ்வுலகத்தின் விஷயத்தில் பூரணத்தில் குறைவு தற்காலத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் பரலோகம் போல் பூமியும் பரிபூரணமும் இசைவானதாகவும் மாறும் என்ற உறுதி நமக்கு இருந்தாலும், ஏன் தற்காலத்தில் அப்பரிபூரணம் இல்லை என்ற கேள்விகளும், ஞானமும் அன்பும் வல்லமையுள்ள தேவன் அதற்கு பதில் அளிப்பதும் புத்திக்கு விரோதமானது அல்ல. எனவே தேவனுடைய வெளிப்பாடானது எல்லாம் பரிபூரணப்படும் என்கிற நம்பிக்கையையும் இப்போது இருக்கும் தீமைக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம். So, இந்த விஷயத்துல கூட நாம பார்க்கிறோம், இப்போது உலகத்துல இருக்கிற பரிபூர்ண இல்லாத நிலை, இயற்கையில நடக்கிற சம்பவங்கள்ல, நடக்கிற அழிவுல, இது பத்தி கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஞானமுள்ள ஜனங்கள். கண்டிப்பா இப்படிப்பட்ட இருக்கிற கேள்விகள் நியாயமா தான் இருக்குது. ஏனென்றால் வானத்துல அந்த பரிபூர்ணம் காணப்படும் போது, அந்த பரிபூர்ணமான ஒழுங்கு காணப்படும் போது, ஏன் இந்த பூமியில மட்டும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது? என்ன காரணம்? ஏன் இப்படி? இதெல்லாம் இதெல்லாம் நியாயமான கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி கேள்விக்கு பதில் கூட தேவன் கண்டிப்பா தரணும், தருவார். அந்த வகையில தான் வேதம் அந்த இருக்கிற கேள்விக்கு பதில் வெளிப்பாடு இருக்குது. இப்ப சகோதர சகோதரிகள், இது மேல ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருக்கா? நீங்க வெளிப்படலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். இஸ்ராயல் ஜனங்க கேக்குறாங்களா பிரதர்? கடவுள இஸ்ராயல் ஜனங்க கேக்குறாங்களா இல்ல யூதர்கள் கேக்குறாங்களா? அந்த மாதிரி கேள்வி. அதுதான் பிரதர் கொஞ்சம் டவுட். இல்ல. பொதுவான மனுஷர்கள் மனுக்குலத்துடைய சரித்திரத்துல. ஓகே ஓகே பிரதர். பொதுவா மனுஷர்கள் மனுக்குலத்துடைய சரித்திரத்துல அவங்க மனசுக்குள்ள உண்டாக்குது இந்த மாதிரி கேள்விகள். ஓகே பிரதர். இந்த மாதிரி கேள்விகள் உண்டாக்கும் போது அப்போ என்ன காரணம்னா, தேவன் தான் அந்த புத்தி மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு. சோ அப்படி கண்டிப்பா அப்படிப்பட்ட கேள்விக்கு பதில் தேவன் தரணுமா வேண்டாவா? தரணும் பிரதர். அது பிரவச்சனம் மூலியமா கொடுத்தாரு அல்ல பிரதர்? இல்ல வெறும் இப்ப பிரதர் ரசல் இந்த சாப்டர்ல என்ன பேசிக்கிறேன்னா, இது இப்படியெல்லாம் நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பா ஒரு வெளிப்பாடு தேவன் இடத்துல இருந்து வெளிப்படணும். ஒரு ரெவலேஷன் தேவன் இடத்துல இருந்து வெளிப்படணும். இந்த அத்தனை கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு வெளிப்படணும். அப்போ இது ஒரு விஷயம் புரிஞ்சுட்டானா அப்போ தேடணும். எது அந்த வெளிப்பாடு, எந்த இடத்துல அந்த வெளிப்பாடு இருக்குது, அப்போதான் மெதுவா வெளிப்படும். அந்த வெளிப்பாடு பைபிள் தான். ஓகே, தேங்க்யூ பிரதர். வணக்கம் பிரதர். இதுல ஒரு கேள்வி பிரதர். கனிராஜ் பிரதர் வணக்கம். அதுல என்ன கேள்வினா, இந்த பரலோகத்தை போல பூமியும் பரிபூர்ணமாக ராஜ்யத்துல வரும்னு நம்ம எதிர்பார்க்கும் பிரதர். ஆனா இப்ப பூமி அதிர்ச்சிகளும் இந்த மாதிரி புயல்களும் வர்றது
ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டதுனால வருதா பிரதர்? அல்லது தேவன் வந்து பூமியை பண்படுத்துறாங்களா அல்லது சீரமைக்கிறாங்களா அந்த ராஜ்யத்துக்காக, அதனால வருதா கேள்வி பிரதர்? கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிற கேள்விக்கு பதில் கூட நம்ம எப்படி சொல்லணும்னா, தேவன் உடைய அந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்துக்கு, அந்த ஆசீர்வாத பாகத்துக்கு இப்போ ராஜா இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவரு இந்த பூமி பண்படுத்தின்கிறார், ரெடி பண்ணின்கிறார். அது ரெடி பண்ணும்போது வந்து சில விஷயங்கள் ஆயின்குது. இன்னைக்கு அதுக்கு பேர் வந்து உலகத்துக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும். அதுக்கு பேர் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் என்ன சொல்றதுன்னா, சில ஐஸ் கட்டி அந்த 2 இடத்துல இருக்குதுங்களா, நார்த் போல், சவுத் போலு, ஆர்டிக்கு, அண்டார்டிக்கு, அந்த 2 இடத்துல வந்து என்ன நியூஸ் வருதுன்னா, அங்க இருக்கிற எல்லா ஐஸ் கட்டி வந்து அது அப்படியே மெல்ட் ஆயிட்டே வந்துருக்குது. அப்போ இது 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 நிமித்தம் இயற்கையில அநேக விதமான மாற்றுதல் ஆயின்குது. பூமி அதிர்ச்சி, புயல், சுனாமி, இதெல்லாம் விஷயங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த பரிபூர்ண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ அது விஷயங்களை நடந்து கொண்டே இருக்குது. இப்ப இது வந்து தேவன் எப்படி பயன்படுத்தின்கிறார்னா, கர்த்தர் பயன்படுத்தின்கிறார்னா, இது ஒரு பக்கம் பண்படுத்தின்கிறார் பூமி, இன்னொரு பக்கம் அதே விஷயங்கள் அவர் பயன்படுத்தின்கிறார் சில இடத்துல அந்த உபத்திரவம் உண்டாக்குறதுக்கு. அதாவது மனுஷர்களுடைய இருக்கிற இருதயம் ஆயத்தம் பண்ணோம் சத்தியத்தை கேட்கறதுக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம், கலிபோர்னியால லாஸ்ட் ஒரு 4-5 மாசம் முன்னாடி அந்த நெருப்புகள் வரும்போது எவ்வளவு பெரிய 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 பணக்காரங்களுடைய வீடு, அந்த ஏரியா இதுக்கு முன்னாடி நடக்காத பிரமிக்கத்தக்கதான அழிவாயிடுச்சு. ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கிறேன். இது 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 விஷயம் வந்து எதுக்கு என்ன காரணம் கேட்டனா, ஒரு விதமான காரணம் அந்த உலகரவனுடைய இருக்கிற வேலை, அந்த ஜனங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்றது, அந்த மேட்டிமை கொறுக்கி வைக்கிறது. இந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு பதில் கொடுக்கறது நிறைய ஆராய வேண்டி இருக்குது. நிறைய இது வேதத்துல வசனங்கள் தேடிட்டு பார்க்க வேண்டி இருக்குது. சோ கொஞ்சம் பதில் உனக்கு கொடுத்துருக்கிறோம் பிரதர் கனி. தேங்க்யூ. நம்ம கொடுக்கிற பதில்ல கூட யாருக்கு ஏதாவது கருத்துன்னா நீங்க பேசலாம். நாங்க மட்டும் பேசுறது அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது கருத்துன்னா நீங்க பேசிடலாம். கடைசி பேரா இப்போ இருக்குது இந்த செகண்ட் சாப்டர். சிஸ்டர் நீங்க தொடரலாம். பக்கம் 34 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதி. மனுக்குலம் பற்றிய தேவ சித்தமும் திட்டமும் அடங்கிய வெளிப்பாடு இருப்பது அவசியம் என்பதை நிலைநிறுத்திய பிறகு வேதமே அவ்வெளிப்பாடு என அடுத்த அதிகாரத்தில் ஆராயலாம். வேதம் காண்பிக்கும் தேவனுடைய குணநலன்கள் நாம் புத்தி அறிவை கொண்டு ஸ்தாபித்த மேற்கண்ட அநேக காரியங்களோடு பூரணமாக ஒத்து போகுமெனில் அதுவே நமக்கு தேவையான எதிர்பார்க்கிற தேவ வெளிப்படுத்தல் என்ற முடிவுக்கு வருவதோடு அதில் உள்ள எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். அது தேவ வெளிப்படுத்தலானால் அது தேவனுடைய குணநலன்களோடு ஒத்து போவதோடு அதன் போதனைகளை முழுமையாக அறியும் போது அது தேவனை ஞானத்திலும் நீதியிலும் அன்பிலும் வல்லமையிலும் பூரணமாக காண்பிக்கும். இந்த பேரல வந்து நம்ம பார்க்கிறோம் எப்படி இந்த வெளிப்பாடு வேதம் தான். இந்த வெளிப்பாடு வெளிப்படும் போது இது வேதம் காமிப்போம் தேவன் அவருடைய குணலட்சணங்கள் என்ன, அந்த குணலட்சணங்கள் எப்படி பரிபூர்ணமா இருக்கிறது, எப்படி அந்த எல்லா குணலட்சணங்களுக்கு இசைவா தான் தேவனுடைய திட்டமே வெளிப்பட்டினே வருது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த கடைசி பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த சாப்டர் இதோட முடியுது. இந்த சாப்டர் மேல
வேற ஏதாவது கேள்வி கருத்து இருந்ததுன்னா நீங்க பேசலாம். அதாவது ஒரு புத்தியுள்ள சிருஷ்டியாளர் இருக்கிறாருன்ட்டு அதோடைய நிரூபணம். The existence of a supreme intelligent creator established. தொடரலாம். 3வது அதிகாரம். அத்தியாயம் 3. சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். சத்திய வேதம் நாகரிக சமுதாயத்தின் சுதந்திரத்தை வெளிக்கொணரும் சுடரொளி ஆகும். இவ்வுலகில் வேதத்தை உடையவர்களாய் இருந்தாலும் உலகின் பேரறிஞர்கள் வேதமானது சமுதாயத்திற்கு நற்பயனை தரும் செல்வாக்குடையது என்று உணர்ந்திருந்தாலும் அதன் பெரும்பாலான பகுதியை அவர்கள் கையில் வைத்திருந்தும் ஒன்றுக்கொன்று விரோதமான மிகவும் மோசமான மற்றும் தவறான வகையில் பிரசங்கிக்கப்படும் போதனைகளின் மூலமாகவே அவ்வாறு வேதத்தை பார்க்கிறார்கள். வேதத்திற்காக தங்களுடைய உயிரையே தர முன் வருபவர்களாகிய அநேகர் முன்னோர்களின் பாரம்பரியங்களின் மூலம் பெற்றுக்கொண்ட தங்களுடைய நீண்ட கால தவறான சொந்த கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் புரட்டி பழமையான புத்தகத்திற்கு தங்கள் அறியாமையினால் பெருத்த நஷ்டத்தை வருவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சற்று விழித்தெழுந்து தேவ வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து போதித்து அதற்கு விரோதமாக செயல்படும் எதிரிகளின் ஆயுதங்களை நிராயுதபாணிகளாக்குவது எவ்வளவு உன்னதமானது. இந்த முதல் பேரா இந்த 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய புத்தகம் வேதம் இது எல்லாருக்கு ஒரு தெளிவா சாட்சி தருவாங்க. இது ஒரு ஆசீர்வாதமா தான் இருந்திருக்குது. ஆனா நம்ம ஞாபகம் வைக்கணும், இந்த வேதத்தோடு இருக்கிற சரியான புரிதல் இன்னும் மனிதனுக்கு வெளிப்படவே இல்லை. யார் யார் இந்த புத்தகத்து மேல நம்பிக்கை வச்சாங்கோ, உதாரணத்துக்கு சீர்திருத்தம் காலத்துல அந்த சீர்திருத்தம்வாதிகள், அந்த எதிர்த்து நிக்கிற கிறிஸ்தவர்கள், ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க இந்த வேதம் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேதத்துக்கு வைராகியம் காமிச்சு இந்த வேதத்துக்காக அவங்க உயிர் கூட கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கூட 6ஆம் சபை சரி, 5ஆம் சபை சரி, பாகம் சரி, பொது உண்மையான கிறிஸ்தவர்கள் சரி, பொதுவான இருக்கிற அந்த பேர் கிறிஸ்தவர் சரி, அவங்க ஏனெனில் அந்த ஏற்ற நேரம் வரல வெளிச்சம் வெளிப்படுவதற்கு, அவங்களுடைய தவறான போதனைக்கு ஆதரவு வந்து வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சு காமிக்கிற மாதிரி பண்ணி அப்ப கூட ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருந்துச்சு ஒரு அளவுக்கு. ஆனா முழுமையான விதத்துல வேதம் புரிதல், வேதத்துடைய வெளிச்சம் வெளிப்படவே இல்லை. இப்போ அதே இருக்கிற ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் வைராகியம் காமிச்சு வேதத்தை எடுத்து வேதத்தை வந்து உன்னிப்பாய் படிச்சுட்டானா ஒருவேளை வந்து அவங்களுக்கே தெரியும், அவங்க நம்பிக்கொண்டின்னு இருக்கிற பாரம்பரியான விசுவாசம் உபதேசங்கள் உண்மை வேதத்துல அதோடைய ஆதாரம் இல்லை. நீங்க ஞாபகம் இருக்கோம், நாங்க பேர் கிறிஸ்து சபையிலிருந்து இந்த இருக்கிற சத்தியத்துக்குள்ள வரும்போது இந்த நிலையில நம்ம இருந்தோம். சில விசுவாசங்கள் நம்ம வச்சுட்டு இருந்தோம், உறுதியா வச்சுட்டு இருந்தோம். நம்ம எந்தெந்த சபையில இருந்தோம் அந்த சபையில வந்து நம்ம பைபிள் கையில பிடிச்சிட்டு அந்த விசுவாசத்துக்காக ஆதாரம் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த பேசிக் கிளாஸ் வரும்போது 53 பாடங்கள் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே வேதத்துல இருந்து எவ்வளவு தெளிவான வெளிப்பாடு வெளிப்பட்டு நிற்கிறது.
இல்லைங்களா? அந்த வகையில வந்து தான் இங்க பிரதர் எழுதுறாரு, வைராக்கியம் ஓகே, வாஞ்சை ஓகே, வேதத்தின் மேல அன்பு கூட ஓகே. பட் வேதம் சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும்னா, அதுக்குன்ட்டு ஒரு பிரயாசம் இருக்கணும். அத படிக்கிறதுக்கு, அத ஆராயறதுக்கு. சகோதர, சகோதரிகள் ஏதோ பேசணும்னா பேசலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். பிரதர் இன்னொரு முறை சொல்ல முடியுமா பிரதர்? இந்த 3 சாப்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் பேரா? ம். இந்த 3 சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பேர நம்ப பார்க்கும்போது, இங்கே அ என்ன பிரதர் சொல்லின்னு வர்றார்ன்னா, ஆ பைபிள் தான் வெளிச்சம். பைபிள் தான் வெளிச்சம். சமுதாயத்துக்கு எங்கெங்கெல்லாம் பைபிள் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டுக்குது, ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டுட்டு இருக்குது. பெரிய பெரிய நாடோடி இருக்கிற தலைவர்கள் கூட பைபிளோட இருக்கிற குணங்கள் பத்தி தான் அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா அந்த பைபிள் ஏதோ அவங்க பேசுறாங்க, ஏதோ அவங்க சொல்றாங்க. அது வந்து சரியான விதத்துல பைபிள் புரிதல் இல்ல. ஆரம்பத்துல இருந்து பைபிள் விதவிதமா புரிதல் வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ அவங்கள் ஏற்கனவே பாரம்பரியா நம்பிக்கொண்டிட்டு இருக்கிற உபதேசங்கள், உதாரணத்துக்கு நரகம், ஆத்மா சாகிறது இல்ல, அழியாமை ஆத்மா, இந்த மாரி இருக்கிற உபதேசங்கள் உதாரணத்துக்கு வைக்கிறேன். இதெல்லாம் வந்து வேதத்துல ஆதரவு இருக்குது. இதோ இப்படி இருக்குது, அப்படி இருக்குது எடுத்து சொல்ற காமிக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசரஸ் வந்து ஒரு உவமை. அது உவமை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு நேரடிய சம்பவம் அதை எடுத்துட்டு பாருங்க போயிட்டாரு நரகம். நரகம் இருக்குது. அது எரி நரகம். அது நிறைய நெருப்பு அங்க இருக்குது. இது உதாரணத்துக்கு காமிச்சுங்கிறோம். இந்த மாதிரி வந்து அந்த புரிதல் சரியில்லாத புரிதல் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு ஆசீர்வாதம் தான் வெளிப்பட்டுச்சு. பைபிள் பைபிள் ஆ மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கும்போது. ஆனா உண்மையான புரிதல் பைபிள் பத்தி அது ஆ அவங்க புரியவே இல்ல. சீர்திருத்தம்க்கு பின்பு சீர்திருத்தவாதிகள் வந்து அவங்க வேதம் எடுத்தாங்க, வேதம் எடுத்து போதித்தாங்க. ஆனா வேதத்துக்காக வந்து உயிர் கூட குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா அவங்க கூட இன்னும் புரியல. வேதம் கரெக்ட்டா எப்படி படிக்கணும்? வேதத்துடைய சரியான வெளிச்சம் அவங்க மேல படவே இல்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிரதர் என்ன எழுதுறாருன்னா, அவர் சொல்றாரு, ஆ இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், அவங்க மறுபடியும் மறுபடியும் பைபிள் எடுத்து படிச்சுட்டா, ஆராய்ச்சி பண்ணிட்டா, ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேற பார்வை கிடைக்கும். ஒரு உண்மையான பார்வை கிடைக்கும். ஆனா இப்படித்தான் இன்ட்ரோடக்ஷன் வருது பைபிள் பத்தி நம்ம பார்க்கணும். ஏன்னா பைபிளுடைய சரித்திர வரலாறு பார்த்துங்கிறோம். பைபிள் எப்படி தேவனுடைய வெளிப்பாடு, ஆரம்பத்துல அது வெளிப்பாடு எப்படி வெளிப்பட்டு நம்ம ஞாபகம் வைக்கணும். ஆரம்பத்துல பைபிள் வந்து கைப்பிரதிகள் இருந்துச்சு. அது நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னா, அது அந்த பழைய மொழிகள் எபிரியர், கிரேக்கர், லத்தீன்ல தான் இருந்துச்சு. இரட்ட வஸ்திரத்துல 2 சாட்சிகள் அவங்க சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஏற்ற சமயத்துல 5ஆம் சபை காலகட்டத்துல, ஃபர்ஸ்ட் 4ஆம் சபை காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் பீட்டர் வால்டோ, பின்பு 5ஆம் சபை காலகட்டத்துல ஜான் விக்லிஃப், அப்புறம் 6ஆம் சபை காலகட்டத்துல மார்ட்டின் லூத்தரு, பைபிள் வந்து மொழிபெயர்ப்பு ஜனங்களுடைய இருக்கிற மொழியில பண்ணிட்டாங்க. ஆனா மொழிபெயர்ப்பு பண்றது ஒண்ணு, அத ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு சரியான விதத்துல அதோட இருக்கிற போதனை எடுத்து சொல்றது அது இன்னொன்னு. வேதம் ஆசீர்வதிக்கப்பட்ட வேதம் ஆரம்பத்துல, அதாவது நம்ம இருக்கிற காலகட்டம் வேற, முன்ன இருக்கிற காலகட்டத்துல அது வேதம் இருந்துச்சு. ஆனா வேதம் புரிதல் இருக்கவே இல்ல. சரியான புரிதல் இருக்கவே இல்ல. அவங்க தவறான பார்வையில வேதம் எடுத்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சிஸ்டர்.
தேங்க்யூ பிரதர். புரிஞ்சுது. பிரதர். கண்டிப்பா இந்த மாதிரி பேரல்ல வந்து நானே வெறும் கேள்வி உங்களுக்கு வச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். கேள்வி கேள்வி பிரதர். கேளுங்க. இல்ல, இல்ல. அதாவது இந்த நான் கேள்வி கேட்கும்போது சொன்னேன். நீங்க கேளுங்க. brother. அந்த அதாவது நீங்க திரும்ப திரும்ப படிச்சாலுமே அந்த வேதத்தை புரியாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் பிரதர். ஏன்னா தேவன் அழைக்கலன்னா இந்த அழைப்பு, இந்த வசனங்கள் புரியாது, 7ஆம் தூதன் மூலமாக கொடுக்கலன்னா அந்த ஆவி கிடைக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் பிரதர். ஏன்னா உலகின் பேரறிஞர்கள் வேதத்தின் சமுதாயத்திற்கு நற்பயனை தரும் செல்வாக்குடையது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த பேரறிஞர்கள் கையில கூட, உலகத்தின் பேரறிஞர் கையில இருந்தா கூட அவங்க எப்படிதான் பார்த்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆஹ் பழமையான புத்தகத்திற்கு தங்களது அறியாமையினால் பெருத்த நஷ்டத்தை வருவிக்கிறாங்க. எப்படி வருவிக்கிறாங்கன்னா, நீண்ட கால தவறான சொந்த கருத்துக்களை ஏற்றதாகும்படி புரட்டி, இப்ப எவ்வளவுதான் படிச்சாலும் தேவன் வந்து அவங்களுக்கு அந்த மனக்கண்கள் திறக்கப்படாதனால அது சொந்த கருத்தை தான் அவங்க நிர்ணயிக்கதா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இல்ல, எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா, இந்தியால மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து பைபிள் நல்ல புத்தகம், தெரியல எவ்வளவு படிச்சுட்டா நம்ம தெரியல. கண்டிப்பா அவர் புரியுறதுக்கு ரொம்ப கம்மி தான். ஆனா அவர் படிக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணிட்டு படிச்சிட்டு இருந்தாரு. நல்ல புத்தகம் சொன்னாரு. அப்புறம் அந்த பைபிள்ல இருந்து தான் அவரு ஒரு வசனத்தின் ஆதாரத்துல இருந்து தான் அவருடைய அஹிம்சா அமைப்பு ஆரம்பிச்சு. நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட். அதாவது ஒருத்தர் உங்களுடைய வலது கன்னத்துல அறிந்தால் நீங்க இடது கன்னத்தை காமி. இதை வச்சுட்டு தான் வந்து அவர் வந்து பெரிய இந்தியா விடுதலை பண்றதுக்கு, பிரிட்டிஷோடைய ஆளுகையிலிருந்து விடுதலை பண்றதுக்கு பெரிய வேலை நடந்துச்சு. வெறும் இந்த ஒரு வசனத்துடைய சரியான புரிதல் கூட இல்லை. ஒரு அளவுக்கு அந்த புரிதல் என்ன புரிஞ்சுட்டாருன்னா, ஒருத்தர் வந்து தீமை நடந்துட்டா திருப்பி தீமை செய்யாத, நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட், அஹிம்சா, இது வச்சுதான் நம்ம பாக்குறோம். மகாத்மா காந்தி இந்தியாவுடைய இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்தார். அந்த அர்த்தத்துல தான் இது பேசுது பிரதர் கன்னிராஜ். ஓகேங்க. தேங்க்யூ. அப்ப பிரதர் என்ன சொல்றேன்னா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு அளவுக்கு கூட புரிதல் வெளிப்படும் போது கூட அது ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு வேதம். ஆனா உண்மையான புரிதல் வேதம் வந்து இருக்கவே இல்லை. இப்ப சீர்திருத்தவாதிகள் எல்லாம் அந்த 6ஆம் சபை காலகட்டத்துல மார்ட்டின் லூத்தர் பின்பு அவங்க எல்லாம் பைபிள் தான் எடுத்துட்டு பைபிளுடைய விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எடுத்து பேசும்போது அவங்க முழுமை ஒரு தெளிவான ஒரு புரிதல் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அந்த விஷயத்தான் நீங்க எடுத்து பேசுங்கிற. தொடரலாமா? பக்கம் 36, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இயற்கை பற்றிய அறிவின் வெளிச்சமானது இன்னும் முழுமையாக கடவுளை பற்றிய முழு வெளிப்பாட்டை எதிர்பார்க்க அழைத்து சென்றாலும், அந்த இயற்கையை விட அதிகமாய் அவரை பற்றி தெரிவிக்கிற தேவ வெளிப்படுத்துதல் ஒன்று இருக்க வேண்டுமென புத்தி அறிவுள்ள சிந்திக்கும் மனதுடையோர் அவ்வெளிப்படுத்துதலில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எல்லா உண்மையான ஆதாரங்களையும் உடையனவா என ஆராய தயாராகி விடுவர். வேதம் தேவனுடைய வெளிப்பாடு என கூறுவதுடன் அதில் உள்ளவைகள் அனைத்தும் சரியானதாகவும் தகுந்த போதுமான ஆதாரத்துடன் நம்மிடத்தில் வருவதுமல்லாமல் மிகவும் உன்னிப்பாக ஆராயும் போது நிச்சயமாகவே அது தேவனுடைய வார்த்தை என முழுமையான முற்போக்கான ஆதாரத்தை தருவதுடன் நமக்கு நியாயமான நம்பிக்கையையும் தருகிறது. இந்த இடத்துல வந்து வேதம் கண்டிப்பா
இது தேவனுடைய புத்தகம் தான் இருக்கணும். வேதம் கண்டிப்பா இதுதான் தேவனுடைய வெளிப்பாடு புத்தகம் இருக்கணும். எப்படி இது சொல்லலாம் கேட்டாக்கா, வேதத்துக்கு உள்ள போயிட்டு படிக்கிறதுக்கு முன்னமே அந்த வேதமே வெளியில இருந்து பார்க்கும்போது சர்ஃபேஸ் எவிடன்ஸ் அது வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அது என்ன ஆச்சரியமான புத்தகம். எழுதுறதுக்கு 1700 வருடங்கள் நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம். வெறும் எழுதுறதுக்கு. அப்புறமா இதுல 40 பேர் தேவன் பயன்படுத்திட்டார். அவங்க எல்லாரும் வேற வேற காலகட்டத்துல, வேற வேற சமயத்துல இருந்து அந்த வார்த்தைகள் எழுதிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தைகள்ல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. இந்த வேதம் எந்த அளவுக்கு அழிக்கிறதுக்கு பிரயாசம் போயிட்டு இருந்துச்சு சுவிசேஷ யுகத்துல, அடுத்து நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே என்ன காமிக்குதுன்னா, வேதத்துக்கு உள்ள போய் படிக்கிறதுக்கு முன்னமே இது என்ன விசேஷமான புத்தகமா இருக்குது, இதுதான் தேவனுடைய இருக்கிற புத்தகமா இருக்குது, நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த மாதிரி புத்தகம் உலகத்துல எங்குமே இல்லவே இல்லை. சகோதர சகோதரிகள், தொடரலாமா? இந்த வார்த்தைகள் புரிஞ்சுட்டீங்களா நீங்க எல்லாரும்? உங்க கரங்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் தமிழ் இருக்குது நான் நம்புறேன். அதுல நீங்க படிச்சுன்னுக்கிறீங்க, கவனிச்சுன்னுக்கிறீங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க தாராளமா அதில் தான் கேட்கணும் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். இப்போ நீங்க எல்லாமே அந்த வார்த்தைகள் புரிஞ்சுட்டு இருந்தோன்னா நம்ம அடுத்த பேராக்கு தொடரலாம். பக்கம் 36 செகண்ட் பேராகிராஃப். சத்திய வேதமே இருக்கும் எல்லா புத்தகங்களிலும் பழமையானதாகும். 30 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா புயல்களையும் மீறி காக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதை பூமியிலிருந்து அழித்து போட எல்லா வகையிலும் மனிதர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். அதை மறைத்து வைத்தார்கள். சிலர் சுட்டெரித்தனர். அதை வைத்திருந்தவர்கள் மேல் கடும் குற்றம் சுமத்தி மரண தண்டனைக்கு ஏதுவாக்கினார்கள். அதன் மேல் விசுவாசம் வைத்திருந்தவர்களை மிகவும் கசப்பான முறையில் ஈவு இரக்கமின்றி கொடுமைப்படுத்தினர். என்றாலும் இன்னும் இப்புத்தகம் நீடூழி வாழ்கிறது. அதன் விரோதிகளில் அநேகர் அழிந்து போய் அதற்கு விரோதமாக அதன் புகழையும் செல்வாக்கையும் குறைக்கும் வகையில் எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் மறக்கப்பட்ட இக்காலத்தில் சத்திய வேதமானது ஒவ்வொரு தேசத்திற்கும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி நடை போடுவதுடன் 200க்கும் அதாவது தற்போது 1800க்கும் மேலான மொழிபெயர்ப்புகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்புத்தகத்தை தடுக்கவும் அழிக்கவும் ஈடு இணையில்லாத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அநேக நூற்றாண்டுகளாக இப்புத்தகம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அதில் அதன் ஆசிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனே அதை பாதுகாத்து வந்தார் என்பதே உண்மையாகும். இந்த பேரா மறுபடியும் அதே விஷயம் பார்க்கிறோம். வேதம் அழிக்கிறதுக்கு மிக பிரயாசம் நடந்துச்சு. அநேக விதமான வகையில வேதத்தின் மேல விரோதம் நடந்துச்சு. வேதத்துடைய அநேக விதமான விரோதிகள் இருந்தாங்க. 30 நூற்றாண்டு வேதத்துக்கு விரோதமான இருக்கிற பிரயாசங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த சத்துருகள் எல்லாம் செத்துக்கிறாங்க. அங்க விரோதமா எழுதிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் மறந்துக்கிறாங்க. வேதம் இன்னும் இருக்குது. வேதம் ஜனங்கள் மத்தியில இப்போ ஒவ்வொரு ஜனத்தோடு இருக்கிற சொந்த மொழியில மொழிபெயர்ப்பாய் காணப்படுது. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இதே ஒரு பெரிய நிரூபணம், எவிடன்ஸ்
இது தேவனுடைய புத்தகம். தேவன் அவருடைய வேதம் வந்து அனைத்து விதமான சூழ்நிலையில பாதுகாக்கிறதுக்கு அவருடைய வல்லமை போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தைகள் புரிஞ்சுட்டீங்களா? அந்த பேராவுடைய வார்த்தைகள் அதுதான் நீங்க கவனம் கொடுக்கணும். அந்த வார்த்தைகள் ஏதோ படுத்துக்குது அந்த பேராகிராஃப்ல, அது எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டானா போதும். நம்ம அடுத்த பேராக்கு போகலாம். அதன் மேல ஏதாவது கேள்விகள் இருந்தா, சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். புரிஞ்சது பிரதர். ஓகே பிரதர். சரிங்க. கிளியர் பிரதர். தொடரலாம். பக்கம் 37 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நீதி மற்றும் ஒழுக்க ரீதியான விஷயங்களிலும் வேதம் சீராக நன்மையுடையதாக இருக்கிறது. அதனுடைய பக்கங்களை கவனத்தோடு படிப்போரின் வாழ்க்கையானது அபரிதமான பரிசுத்த வளர்ச்சி அடைகிறது. மற்ற மத புத்தகங்களும் வெவ்வேறு சாஸ்திர சம்பந்தமான புஸ்தகங்களும் மனுக்குலத்திற்கு ஓரளவிற்கு அவர்களின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது. ஆனால் ஏழைக்கும் பணக்காரருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் சத்திய வேதத்தை போல் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பிரசவ வேதனைப்படுகிற இந்த முழு சிருஷ்டிக்கும் தருவதில் மற்ற ஒட்டுமொத்த புத்தகங்களும் தோல்வியடைந்து விட்டன. சத்திய வேதம் கருத்தோடும் கவனத்தோடும் படிக்க வேண்டிய புத்தகமே தவிர வெறுமனே படிக்கப்படும் புத்தகம் அல்ல. ஏனெனில் தேவனுடைய யோசனைகள் நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்ததாய் இருக்கிறது. முடிவற்ற தேவனின் திட்டங்களையும் யோசனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதிமுக்கியமான அவ்வேலைக்காக நம் முழு சக்தியையும் உபயோகப்படுத்த வேண்டும். விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய சத்தியம் சாதாரணமாக கிடைக்காது. இந்த வார்த்தை, இந்த வசன, இந்த பேராவுடைய வார்த்தைகள் கவனிங்க. இந்த வேதம் வந்து எப்போதுமே ஒழுக்க விஷயத்துல ஒரு நல்ல பாதிப்பா இருந்துட்டு இருக்குது. யார் யார் இந்த வேதம் படிக்கிறத பிரயாசம் பண்ணிருக்கிறாங்க, கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை மேல ஒரு நல்ல பாதிப்பாயிட்டுக்குது. அவங்களுடைய சில ஒழுக்க விஷயத்துல அவங்களுடைய சுத்திகரிப்பு ஆயிட்டுக்குது ஓரளவுக்கு. இந்த மாதிரி வந்து இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் வந்து தேவனுடைய புத்தகமா இருக்கும்போது இது படிக்கிறது மட்டும் இல்ல, இது ஆராயணும். ஏன்னா தேவனுடைய புத்தகம் வேதம் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம், அதாவது அது வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற சத்தியம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் பிரயாசம் பண்ண வேண்டி இருக்குது. இந்த சத்தியங்கள், வேதத்துல இருக்கிற சத்தியங்கள் அது ஒரு மேல் ஓட்டமான படிப்புல வந்து அது வெளிப்படாது. அதாவது சும்மா நம்ம பைபிள் படிச்சுக்கிறோம், இந்த பெரிய சத்தியங்கள் வெளிப்படுது, அப்படி கிடையாது. நம்ம நல்லா தெரியும், வேதத்துடைய படிக்கிற முறை இப்போ 7ஆம் சபை காலகட்டத்துல வெளிப்படும் போது நம்ம தெரியும், அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். தேவன் வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா, வேதத்தை வந்து எப்படி எழுதியிருக்கிறார்னா, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் 66 புத்தகங்கள் இருக்கு. ஆனா அந்த 66 புத்தகங்களுக்குள்ள வேதத்தின் உபதேசங்கள், வேதத்தின் போதனைகள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், காலம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறதுனா, தேவன் வச்சிருக்கிற குறிப்பிட்ட முறையில, கூட்டப்பட்ட நிலையில. அது வந்து கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய ஆவி தேவைப்படுது. அப்புறமா வேதத்தை உன்னிப்பாய் படிக்க வேண்டி இருக்குது, ரொம்ப பிரயாசம் பண்ண வேண்டி இருக்கிறது.
இந்த விஷயத்தை கூட நாம பார்க்கிறோம். அப்பதான் வேதத்தோடு இருக்கிற ஆழமான சத்தியங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மறுபடியும் அவர் மேல் ஓட்டமா பேசின்கிறார் பிரதர் அசல். இது நம்ம கிட்ட பேசல. இது மேல் ஓட்டமா ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கிறார் வேதம் பத்தி. இதை நீங்க நினைக்க கூடாது. 7ஆம் சபைகிட்ட பேசின்கிறார். இல்ல, அவர் மேல் ஓட்டமாய் பைபிளுடைய அறிமுகம் கொடுத்திருக்கிறார். யாராவது சகோதர சகோதரிகளுக்கு கருத்துக்கள் இப்ப நீங்க தாராளமா பேசலாம், கேட்கலாம். புரிஞ்சுதுங்க பிரதர். புரிஞ்சுட்டீங்க, ரைட். சரி, தொடரலாம் சிஸ்டர். பக்கம் 37 செகண்ட் பேராகிராஃப். வேத புத்தகம் முழுவதிலும் தொடர்ச்சியாக தேவகுமாரனும் நஸ்ரேனுமாகிய இயேசுவையே குறித்து பேசுகிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை அவருடைய நாமமும் அவரது உத்தியோகமும் வேலையும் விசேஷமாக காட்டப்பட்டுள்ளது. நஸ்ரேனாகிய இயேசு என்னும் மனிதர் வாழ்ந்த அக்காலத்தை பற்றி வேத எழுத்தாளர்களால் குறிப்பிட்ட விஷயங்கள் வேதம் அல்லாத உலக சரித்திரத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்த இயேசுவின் நடத்தை யூதருக்கும் யூத மத குருக்களுக்கும் விரோதமானதாக இருந்ததால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற உண்மையும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் மட்டுமின்றி உலக சரித்திரத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுலையும் லூக்காவையும் தவிர மற்ற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவை நேரடியாக அறிந்தவர்களும் அவருடைய சீசர்களாயும் இருந்து அவருடைய போதகங்களை எழுதி வைத்தார்கள். மறுபடியும் இந்த பேராகிராஃப்ல அந்த வேதத்தை பத்தி எடுத்து பொதுவாக மேலோட்டமாய் பேசும்போது பிரதர் சொல்றாரு, இந்த புத்தகம் குள்ள காணப்படுது ஒரு நபரு. அவர் பேர் நசரேனான இயேசு. வேதம் சொல்றது அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய இருக்கிற வாழ்க்கை, அவருடைய இருக்கிற போதனைகள், அதெல்லாம் வேதம் காமிக்கிறது, பேசுறது. அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவருடைய வருகையில. இஸ்ரேல்ல இருக்கிற தேசத்துடைய இருக்கிற மதம் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அது நிமித்தமாக அவங்க சிலுவையில அறையப்பட்டார். இது வேதம் மட்டும் சாட்சி கொடுக்கறது இல்ல, இது பொதுவான சரித்திரத்துல பார்த்தா கூட அதோடைய சாட்சி காணப்படுது. இப்போ இந்த இருக்கிற இயேசு கிறிஸ்து உடைய இருக்கிற சாட்சி நம்ம பார்க்கிறோம். 4 சுவிசேஷம் இருக்குது. அந்த 4 சுவிசேஷத்துல அவருடைய சீஷர்கள் கூட இருந்தாரு நம்ம பார்க்கிறோம். யார் பார்க்கிறோம்னா அது மத்தேயு, யோவான். இந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கிறோம். நான் என்ன அவர் ஆலோசனை கொடுத்துருக்கிறோம்னா, தெரியல சகோதரர்களே சொல்வாரு, நம்ம கூடி சீக்கிரம் ஒரு 2-3 வாரத்துல தேவ சித்தமானால் சகோதரர்களுடைய இருக்கிற அனுமதி இருந்தானா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து 3rd வால்யூம்க்கு மாத்தலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இந்த இருக்கிற விஷயங்கள், அந்த அறிமுகமான காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு கேள்வியே இருக்கிறது இல்லை. ஏன்னா இது விஷயம் எப்படி சொல்லணும், இது ஒரு ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டு கேட்கறது தெரிஞ்சுக்கிறது மாதிரி விஷயமே கிடையாது. அது நம்ம ஒரு ஆலோசனை வச்சோம். இது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து 3rd வால்யூம் நம்ம மாத்திட்டா கூட நல்லா இருக்கும். பார்க்கலாம் தேவ சித்தம் எப்படி இருக்கு, மூப்பர்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கு, நம்ம பார்க்கலாம்.
அடுத்து பேராக்கு போலாம் சிஸ்டர். பக்கம் 38 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். எந்த ஒரு புத்தகமும் உண்டாவதற்கு எழுத்தாளர்களிடம் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஆகவே எந்த நோக்கத்திற்காக அவரை பற்றி எழுத இந்த எழுத்தாளர்கள் ஏவப்பட்டனர். அவர் தான் மரணத்திற்கு ஏதுவான குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு யூதர்களால் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அவர்களுள் இருந்த மத தலைவர்களால் அவர் வாழ தகுதியற்றவராக தீர்ப்பிடப்பட்டு மரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிலுவையில் அறையப்பட்டவர் ஆயிற்றே. அவ்வாறு இருக்க அவருக்காக அவருடைய உபதேசங்களை உபதேசிக்கவும் இந்த எழுத்தாளர்கள் இகழ்ச்சியையும் இழப்புகளையும் கசப்பான உபத்திரவங்களையும் தங்கள் ஜீவனையும் இழக்க தயாராகி சிலர் இரத்த சாட்சிகளாக கூட மரித்தார்களே. இயேசு உயிரோடு இருக்கும்போது தன் வாழ்க்கையிலும் உபதேசங்களிலும் தனி சிறப்பு பெற்றவராய் இருந்த போதிலும் மகா கேவலமான மரணத்தை அடைந்த பின் அவருக்கு சாதகமாக அவரை பற்றி பிரசங்கித்ததின் நோக்கம் என்ன? இந்த எழுத்தாளர்கள் தாங்கள் சொந்தமாக அவரை பற்றியும் இயேசு என்பவர் அவர்களுடைய கற்பனை நாயகனாக இருந்திருப்பார் எனவும் நாம் யூகித்தால் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அவர் உண்டாக்கப்பட்டார் எனவும் அந்த வல்லமையிலேயே குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியும் பிறவி குருடருக்கு பார்வையையும் செவிடருக்கு கேட்கும் திறனையும் கொடுத்து மரித்த சிலரை எழுப்பினார் என்பதும் கட்டுக்கதை என்றும் வைத்துக் கொண்டால் அவரை மகா பெரிய குற்றவாளியாக அவருடைய எதிரிகள் தீர்க்கும் போதும் அவருடைய துன்ப காலத்தில் இந்த எழுத்தாளர்கள் உட்பட நண்பர்களும் சீசர்களும் அவரை விட்டு ஓடி போயிருந்தாலும் பின் தைரியமாய் அவரை பிரசங்கித்து அவரை கொலை செய்தவர்களை கண்டித்து பேசினது எவ்வளவு நகைப்பிற்கு இடமாயிருக்கும். இந்த பேராவுடைய ஒவ்வொரு வார்த்தையை கவனித்து பாருங்க. வேதம்ல முக்கியமான நபர் பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பத்தி எடுத்து பேசுறது நோக்கம் என்ன? எப்பவுமே இன்னைக்கு ஒரு புத்தகம் எழுதுறவர் கிட்ட கேட்டானா அவர் சொல்வார், இதுதான் நோக்கம், இதுக்குதான் நான் இந்த புத்தகம் எழுதிருக்கிறோம். இந்த வேதத்துடைய புத்தகத்துடைய எழுதுற நோக்கம் என்ன? அந்த 66 புத்தகங்களுடைய எழுதுறவர் ஒரு 40 பேர். புது ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது அந்த 27 புத்தகங்கள்ல விசேஷமாய் 4 சுவிசேஷம் 4 சுவிசேஷர் அவங்க எழுதும் போது இந்த இருக்கிற நபர் பத்தி இவர் தேவனுடைய குமாரன், இவருடைய ஆச்சரியமான அற்புதமான விதத்துல பிறப்பு, இவர் பண்ற வேலைகள் கிரியைகள், பெரிய பெரிய அற்புதங்கள், பயங்கரமான வல்லமையில வியாதியஸ்தர்களுக்கு எல்லாம் சரி பண்ணாரு, குணமாக்கிட்டாரு. இத்தனைக்கு மரித்த போன 3 நபர் கூட அவரு உயிருக்கு கொண்டு வந்தாரு. ஆனா கடைசியில ஒரு குறிப்பிட்ட சில சத்ருகள் அவருக்கு பிடிச்சி அவரு சாவு வைக்கிறாங்க. அவர் சாவு வைக்கும் போது இதே சுவிசேஷம் எழுதுறவரே ஓடி போறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் எழுதுறது நோக்கம் என்ன? சகோதர சகோதரி, இந்த பேரா கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நான் நினைக்கிறேன் இது வெறும் ஒரு
எப்படி சொல்லலாம், ஒரு ரெக்கார்டு அப்படி வந்து எழுதும்போது இது மேல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்லைங்களா? ஆமா பிரதர், எல்லாம் புரியும்படியா தான் இருக்கு பிரதர். ஆமா. ஏதாவது நீங்க புரியலன்னா நீங்க கேட்கலாம். பட் நான் நினைக்கிறேன் எல்லாம் புரியிற மாரி தான் இருக்குது. சரி, இப்போ நேரம் வந்து 9 கால் ஆயிட்டுக்குது. இப்போ இதோடயே நம்ப இங்க வரைக்கும் நம்ம நிப்பாட்டலாம். இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் மேல இருக்கிற விஷயங்கள் மேல ஏதாவது கேள்வி, கருத்து யார்கிட்ட பேச விரும்பினா நீங்க பேசலாம் கடைசியில. முக்கியமா வேதம், ஆ இது தேவனுடைய வெளிப்பாடு. இது தேவனுடைய இருக்கிற வேதம், அந்த வெளிப்பாடு, அது எப்படி ஆ என்ன மாரி இருக்கிற விதத்துல அது தேவன் காப்பாத்தியிருக்கிறாரு. 30 நூற்றாண்டு வந்து அந்த புத்தகமே தேவன் காப்பாத்திட்டே வச்சிருக்கிறாரு. அநேக விதமான அனுபவங்கள் அந்த புத்தகத்துக்கு ஆயிட்டுக்குது. அந்த புத்தகத்துக்கு உள்ள இருக்கிற முக்கியமான நபர் நசரேயனான இயேசு. அவருடைய சாட்சி எப்படி ஆச்சரியமா இருக்குது. தேவகுமாரன் அற்புதமான விதத்துல அவர் பொறுக்கிறாரு. அநேக விதமான பெரிய பெரிய ஆ அற்புதங்கள் அவர் செய்றாரு. மரித்தோரே உயிருக்கு கொண்டு வராரு. ஆனா அவரே கடைசியில ஒரு குற்றவாளி மாரி காமிச்சு சிலுவையில அறையப்படுறாங்க. இது எழுதுறது நோக்கம் என்ன? இது எழுதுறது நோக்கம் என்ன? இந்த மாரி வந்து பொதுவான விதத்துல பிரதர் ரசல் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இது எப்படி தெரியுங்களா? அந்த நேரத்துல வந்து அமெரிக்கா சரி, உலகம் சரி, ஒருத்தருக்கு சத்தியத்துல கொண்டு வரணும்னா, இங்கே இப்ப நம்ம எப்படி 53 கிளாஸ் பயன்படுத்திக்கிறோம். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் ஃபர்ஸ்ட் குடுக்கும் கையில. அப்ப ஃபர்ஸ்ட் வால்யூம் கையில குடுக்கும்போது, ஒரு புது ஆ கிறிஸ்தவர் சரி, ஆ வேற மதத்தார் சரி, யார் தேவன் வந்து வெளிச்சத்துல கொண்டு வரதுக்கு விரும்புறாரு, இந்த புத்தகத்தின் வார்த்தைகள் வாசித்து அவங்களுடைய எப்படி சொல்லணும்? அவங்களுடைய சிந்தை தொறுக்குது. சிந்தை தொறுக்குது. அந்த விதத்துல தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இதுல வந்து ஏதாவது பெரிய அளவுக்கு நம்ப கேள்வி கேட்கறது, இந்த விஷயத்தை ஆராயறது, டிஸ்கஸ் பண்ணது ஒண்ணுமே இல்ல. அதனால தான் நம்ம சஜெஸ்ட் பண்ணோம். நம்ம 3வது வால்யூம்க்கு போயிட்டோம்னா, 3வது வால்யூம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அந்த காரியங்கள், விஷயங்கள பார்க்கும்போது கண்டிப்பா அதுல இப்போதைக்கு தற்சமை நம்ம இருக்கிற காலகட்டத்துக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து பார்த்து, அலசி பார்த்து, அநேக காரியங்கள் எடுத்து பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கும். கடைசி கருத்துக்கள் நீங்க பேசலாம். சரி, யாருக்கு எதுவுமே கருத்து இல்ல மாரி தெரியுது. சகோதரி பில்பெட் ராணிக்கு மிக்க நன்றி. மற்றும் ஓவர் டூ பிரதர் பிரேம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தியானம் படிப்பு வழியா உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பராக. ஆமென்.